சித்தர் வணக்கம். மிஸ்டர் லேடி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய சித்தர்களின் பெயரால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரிழிவு என்கின்ற ஒரு பிணிக்கு சித்தர்கள் ஏராளமான மூலிகைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மூலிகையிலும் அந்த நீரிழிவினாலே வருகிற பக்க விளைவுகளையும் அகற்றுகிற ஆற்றல் இருப்பதாக சித்தர்கள் நீரிழிவுக்குரிய மூலிகைகளை தேர்ந்தார்கள். அப்படி தேர்ந்த மூலிகைகள் பலவற்றை ஒன்றாக சேர்த்துதான் இனிபன் என்ற ஒரு மூலிகை தயாரிப்பை நான் உருவாக்கினேன். நான் பலர் சொல்லுவது இதெல்லாம் எங்களுக்கு அத்தனையும் சேகரிக்க முடியாது, நீரிழிவுன்னு வந்துட்டா எப்படி நியூரோபதி, ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி என்று பல வகையான பதி வந்து விடுகிறது. இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்துகிற மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு தயாரிப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பலருடைய வேண்டுதலுக்கு இணங்க அதை உரிமம் பெற்ற பார்மசூட்டிக்கல் ப்ராடக்டாக இனிபன் என்ற ஒன்றை நான் உருவாக்கினேன். அதில் இதெல்லாம் இருக்கிறது. நீரிழிவுக்கு என்று சொல்லப்படுகிற பல்வேறு மூலிகைகளிலே மிகச்சிறந்த மூலிகையாக நான் நினைப்பது தொட்டாய் சினுங்கி, தொட்டால் சுருங்கி அல்லது தொட்டால் சினுங்கி என்று சொல்லப்படுகிற ஒரு மூலிகை. அதனுடைய தாவர இயல் பெயர் மைமோசா புடிக்கா என்று பெயர். இந்த தொட்டார் சினுங்கி, இந்த பேரை பாருங்களேன், சினுங்கி. இந்த மனைவியை பார்த்து கணவன் சொல்லுவான் சினுங்காதேன்னு சொல்லுவான். இந்த சினுங்கிறதுனா என்ன அர்த்தம்னா கொஞ்ச நேரத்தில் அது சரியா போயிடும், கோபம் இல்லை, அது சினுங்குதல். அது மாதிரிதான் இந்த தொட்டா சினுங்கினுடைய இலை இருக்குது பாருங்க, இந்த தொட்ட உடனே அப்படியே சினுங்கிக்கும். தொட்டால் சினுங்கி அல்லது தொட்டார் சுருங்கி. அந்த இலையெல்லாம் பாருங்க சுருங்கி போயிடுச்சு தொட்டதுனால. அதனுடைய மலர் வந்து ரோஸ் கலர்ல அதனுடைய பூ இருக்கும், தொட்டாச்சிருங்கினுடைய பூ. நீரிழிவு நோய் என்றால் அதை தடுக்க முடியாது. பெற்றோர்களுக்கு இருந்தால் அது பிள்ளைக்கு வந்துவிடும். உடல் பருமனானால் அவர்களுக்கு வந்துவிடும். இப்பெல்லாம் பாருங்க நிறைய ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா டயபெட்டிஸ் வந்து விடுகிறது. உடல் பருமன்ல டயபெட்டிஸ் வந்து விடுகிறது, பாரம்பரியமாக வந்து விடுகிறது. இப்போ இந்த டயபெட்டிஸை வராமல் தடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று அறிவியல் உலகம் சொல்லுகிற போது சித்தன் மட்டும் துணிந்து சொன்னார், நீரிழிவை தடுக்க முடியும். மேக நீரை தடுக்கும் மெதினியில் பெண் வசியமாகி உண்ணி நல்கும், தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் தொட்டார் சினுங்கி அதுதான் என்று சொல்லுகிறார். மேக நீரை தடுக்கும். மேக நீர் என்றால் டயபெட்டிஸுக்கு இன்னொரு பேர். நீரிழிவை வராமல் தடுக்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேங்க்ரியாஸுக்குரிய சத்து பொருள் அதில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நாம் அப்படிதான் அறிவியலுக்கு பொருள் கொள்ள வேண்டும். சித்தர்கள் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லல, சித்தர்கள் ஒன்றை சொன்னார்கள், மேக நீரை தடுக்கிற ஆற்றல், வராமல் அதை நிறுத்துகிற ஆற்றல் தொட்டாச்சினுங்கிக்கு இருக்கிறது. மேக நீரை தடுக்கும். அடுத்து சொல்றார் மிக முக்கியமான பண்பு, மேதினியில் பெண் வசியமாகி உண்ணி நல்கும். பெண்ணை வசியப்படுத்துகிற மூலிகை. பல பேர் இதுக்கு தவறாக பொருள் கொண்டு விட்டார்கள். இந்த மூலிகை ஒரு மாந்திரிக மூலிகை. இதை கொண்டு வந்து உச்சாடனம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி ஜபித்தால் அதை கொண்டு பெண்களை வசியப்படுத்தி விடலாம். இப்படியெல்லாம் தவறாக பொருள் கொண்டு விட்டார்கள். அது அப்படி அல்ல பொருள். பெண் எப்பொழுது வசியமாவாள் ஒரு ஆணிடத்திலே, நல்ல ஆண்மை உள்ளவனாக அந்த ஆண் இருந்தால் அந்த பெண் அவளை பிரிய மாட்டாள், அவளை விரும்புவாள், அவளிடத்திலே வசியமாவாள். அந்த ஆண்மையை பெருக்க வைக்கிற ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கிறது. நீரிழிவு வந்துட்டா என்ன ஆகும்? ஆண்மை சரிவு வரும். இந்த ஆண்மை சரிவை வராமல் தடுத்து சர்க்கரையினுடைய சத்தையும் ரத்தத்தில் கூடாமல் குறைத்து ஆரோக்கியத்தை தருகிற ஆற்றல் இந்த தொட்டாச்சினுங்கிக்கு இருக்கிறது. அதனாலதான் தேர என்ன சொல்றார், மேக நீரை தடுக்கும் பெண் வசியமாகி உண்ணி நல்கும். இன்னொன்னு டயபெட்டிஸ், டெர்மடைட்டிஸ் என்று சொல்வார். டயபெட்டிஸ் வந்துட்டா சரும நோய்கள் நிறைய வந்துடும். சருமத்தில் தடிப்பாக கொப்பளமாக தோல் நோய் வரும். அதை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் நீரிழிவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அதை சொல்றார், மேக நீரை தடுக்கும் மெதினியில்
பெண் வசியமாகி உண்ணி நல்கும் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும். துரைச்சிருமா. தொட்டார் சினுங்கி அதுதான். தொட்டார் சினுங்கிக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர் சொல்லுகிறார். இதை எப்படி கையாளுவது? நான் ஒரு தடவை மலேசியாவுக்கு போயிருந்தேன். இங்க லங்காவி என்கிற இடத்துக்கு சுற்றுலா சென்றிருந்தேன். அங்கே ஒருவர் வந்து நான் சிற்றுண்டி உணவு சாப்பிட்டு விட்டு அந்த விடுதியில இருந்து கிளம்பிய போது பில் கேட்டேன். அவர் பில் கொடுக்க மறுத்துட்டார். என்னையா சாப்பிட்டுட்டு போறேன், எனக்கு பில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? இல்லையா, நீங்க ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க. எப்படிங்க? அவர் சொன்னார், இங்க பாருங்க, இந்த வட்டாரத்தில் இருக்கிற மொத்த தொட்டாச்சினிங்க நான் காலி பண்ணிட்டேன். நீங்கள் தொலைக்காட்சியிலே பேசியதை வைத்து நான் அந்த தொட்டாச்சினிங்கியை பறித்து சாப்பிட்டு, அதை எப்படி சாப்பிட்டேன்? கஷாயம் இட்டு சாப்பிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தொட்டாச்சினிங்க இலையை பறிப்பேன், பச்சை இலையை, அதை ஒரு டம்ளர் தண்ணீரிலே போட்டு காய்ச்சுவேன். அதை அரை டம்ளராக சுண்டிய பின்னால் அதை வடிகட்டி விட்டு குடித்து விடுவேன். இப்படி நான் தொட்டாச்சினிங்களுடைய கஷாயத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். அதனுடைய விளைவு என்னுடைய குருதியில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. நான் இங்கே லங்காவில இருக்கிறேன், நீங்க இந்தியாவில் இருக்கிறீர்கள். என்னுடைய சொந்த ஊர் திருச்சி. நான் இங்கே வந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர உதவியது இந்த தொட்டாச்சினிங்க மூலிகை. அதற்கு காரணம் நீங்கள், நான் இல்லையா, சித்தர்கள் என்று சொன்னேன். அப்படி இந்த தொட்டாச்சினிங்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் ஒரு நிகரற்ற மூலிகையாக இருக்கிறது. அத்தோடு கூட சர்க்கரை கூடுதலினாலே ஏற்படுகிற ஆண்மை செறிவு, இன்னும் பல்வேறு வகையான குறைபாடுகள் என்று சொல்லுகிற சரும நோய்கள், சர்க்கரை அளவை குருதியிலே குறைத்தல், இவைகளையெல்லாம் செய்கிற வல்லமை இந்த தொட்டாச்சினிங்கிக்கு இருக்கிறது. ஆகையினால தான் நான் இனிமேல் தொட்டாச்சினிங்கியையும் சேர்த்தேன். இந்த தொட்டாச்சினிங்கியை எடுத்துக்கொள்வதனாலே சர்க்கரை சத்து மட்டும் குருதியில் குறைவது அதோடு நின்று விடுவதல்ல. ஆனால் சர்க்கரை நோய் நீடித்து இருக்கிற போது வருகிற பல்வேறு குறைபாடுகளிலே ஒன்றாக இருக்கிற ஆண்மை சரிவையும் இது சரிப்படுத்துகிறது. அதனால தான் நம்ம தொட்டாச்சினிங்கி சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மூலிகையாக சித்தர்கள் பரிந்துரை செய்தார்கள். தமிழுக்கு ஒரு நல்லுலகம். இந்த தொட்டாச்சினிங்கி எப்படி கையாளுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பறித்து வந்து இந்த தொட்டாச்சினிங்கியை நிழலில் உலர்த்தி பொடியாக நறுக்கி உலர்த்த வேண்டும். தொட்டாச்சினிங்கில சின்ன சின்ன முள் இருக்கும். மிக கவனமாக அதை பறித்து வர வேண்டும். அதை பூவோடு இலையோடு அப்படியே மொத்தமாக எடுத்து பொடியாக நறுக்கி உலர வைத்து நிழலிலே உலர்த்துவது சிறந்தது. அப்படி உலர்ந்த பின்னால் அதை எடுத்து அரைத்து சலித்து தூளாக எடுத்துக்கொண்டு அதற்கு பேர் சூரணம்னு பேர். சித்தர்கள் தேர்ந்த அறிஞர்களாக அறிவாளிகளாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னன்னா, இந்த மூலிகைகளை எல்லாம் பொடி செய்கிற போது பொடி என்று ஒரு பெயர் வைப்பார்கள், சூரணம் என்று ஒரு பெயர் வைப்பார்கள், வஸ்திரகாயம் என்று ஒரு பெயர் வைப்பார்கள். இப்பெல்லாம் நாம அறிவியல் உலகம் சொல்லுது, எந்த ஒரு பொருளையும் எவ்வளவு சன்னமாக அதை மாற்றுகிறோமோ அவ்வளவு நன்றாக அது வேகமாக செயல்புரிவார்கள் தான் நானோ பார்ட்டிகிள்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அவைகள் வேகமாக வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். சித்தர்கள் அப்படியே இடித்து தருவதை பொடி என்றார்கள். இந்த சல்லடையிலே சலித்து இந்த திப்பி எடுத்து விட்டு கிடைக்கிற பொடியை சூரணம் என்று சொன்னார்கள். அந்த சூரணத்தை எடுத்து துணியை வேடு கட்டி துணியிலே சலித்தால் அது இன்னும் சன்னமாக மைக்ரோஃபைண்டாக கிடைக்கும். அதை வஸ்திர காயம் என்று சொன்னார். வஸ்திரம்னா துணி, வஸ்திர காயம் என்று சொன்னார்கள். அப்படி மூலிகைகளை எல்லாம் கையாளுகிற போது சித்தர்கள் சொன்ன வழிமுறையிலே மைக்ரோஃபைண்ட், இப்பொழுதெல்லாம் இந்த மைக்ரோஃபைண்டாக அரைப்பதற்கே எந்திரங்கள் வந்து விட்டன. அப்படி மைக்ரோஃபைண்டாக அரைத்து கையாளுகிற நெறியை உலகுக்கு முதலிலே அறிமுகம் செய்தவர்கள் சித்தர்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். தொட்டாச்சினிங்கியை பயன்படுத்தி சரீரம் சினுங்கி போகாமல் காத்து நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.